நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கு இங்கிலாந்தில் வாழ்ந்த கணித மேதையான பெட்ரன் ரசலை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்ட போது பெட்ரன் ரசலை பார்க்குறாரு. பெட்ரன் ரசல் இந்தியாவை பற்றி சொன்னதை பார்த்து இவருக்கே ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சான். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்ச நாட்டில் இருந்துள்ள நீங்கள் வரீங்க. ஆமாம், பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சவங்க இந்தியர்கள் தானே. அங்கே உள்ள வராகமிகிரர், ஆரியப்பட்டர்லாம் இந்தியாவில் வாழ்ந்த மிக சிறந்த கணித மேதைகள் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஜவஹர்லால் நேருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சான். இப்போது வராகமிகிரர், ஆரியப்பட்டர் இதை தாண்டி இங்கிலாந்தில் வாழ்ந்த கணித மேதையான பெட்ரன் ரசல் இவங்க எல்லாருமே சின்ன வயசில் கணிதத்தை படித்து தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பெரியவங்களானதுக்கப்புறம் தான் கணக்கில் புதிய புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நல்ல வெற்றியை அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பிறந்த ராமானுஜம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் இவங்களை விட ஒரு சிறப்பான அம்சத்தை பெற்றிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசுலே ஸ்கூல் படிக்கும்போதே புதிய புதிய கணக்குகளை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கணிதத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. கல்லூரி கணக்கை ஸ்கூல் படிக்கும் போதே இவர் போட்டது ரொம்ப பிரமிக்க வைக்குது. லண்டனில் ராயல் சொசைட்டி கொடுத்த கௌரவ பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹார்டிக்கு நம்ம இந்தியாவில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜத்தை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி வெயிட் பண்ணி அவரை வரவழைச்சிக்கிட்டாரு லண்டனுக்கு. நம்ம இந்தியாவில் வறுமையான குடும்பத்தில் பிறந்து அவர் கணிதத்துறையில் உலகையே வியக்க வைக்கிற அளவுக்கு சாதனைகளை செஞ்சுருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சேனலில் நம்ம லைவாக வாசிச்சுட்டு இருக்கோம். மறக்காமல் பாருங்கள். என்னோட சேர்ந்து அவரை பற்றின வாழ்க்கை வரலாறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.